வணக்கம். தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நம் காணொளியில் சமுதாய சிந்தனை சார்ந்த ஒரு கவிதை. வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம். நிஜமாகவே எனக்கு நிகழ்காலத்தை நாகரிக உலகமாக நினைத்து பார்க்க முடியவில்லை. நிஜமாகவே எனக்கு நிகழ்காலத்தை நாகரிக உலகமாக நினைத்து பார்க்க முடியவில்லை. கடந்து வந்த கற்காலத்துக்கே நடந்து செல்கிறோமோ என்ற அச்சம் எனக்கு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாழ்ந்த மனிதர்களின் வடிவங்களாகவும் படிமங்களாகவும் வாழ்கின்றோம். கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு இடைக்காலத்தில் வகுத்த பண்பு பாசம் அறிதல் புரிதல் எல்லாம் புலம்பலாகிவிட்டது. நவீனம் என்று நாகரிகத்தை ஆங்காங்கே அரைகுறையாகவும் சில இடங்களில் நிர்வாணமாகவும் ஆக்கிவிட்டோம். பொருளாதார வளர்ச்சி என்று பொய் மூட்டைகளை சுமந்து கொண்டு பயணிக்கின்றோம். பண்பாற்றை பற்றி பேசுகிறோம். நம் மனங்கள் இன்னும் பண்படவில்லை. பெண் சுதந்திரம் என்று இன்னும் பேசிக்கொண்டிருக்கின்றோம். பச்சை இளம் குழந்தைக்கு பால் கொடுப்பதை படம் பிடித்து காட்டுவதும் பருவம் அடையாத பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமையில் வதைப்படுவதும் இங்கே வழக்கமாகிவிட்டது. நவீனத்தில் நலிந்துவிட்டது நாகரிகம் பண்பாடு மனிதம். நவீனத்தில் நலிந்துவிட்டது நாகரிகம் பண்பாடு மனிதம். விஞ்ஞானத்தில் வளர்ச்சியடைந்தோம். விளம்பரத்தில் தொலைந்து கிடக்கின்றோம். ஒவ்வொன்றாக இழந்து கொண்டிருக்கின்றோம். இயற்கை வளம், உடல் நலம், நீர்வளம், விளைநிலம், தாய் நிலம், பொது நலம், தாய்மொழி, தாய் தந்தை ஒன்று கூடி வாழ்ந்ததை கூட மறந்துவிட்டோம். வாழ்க்கை என்பது இங்கே வணிகமாகிவிட்டது. வாடிக்கையாளர்களே கிடையாது. எல்லோரும் வியாபாரிகள். கொடுக்கல் வாங்கலில்தான் கொடுத்தனமே நடக்கிறது. நட்பு கூட மது ஊற்றிதான் வளர்க்கப்படுகிறது. பக்தியும் இங்கே பரிகாரத்துக்கான பாதையாகிவிட்டது. மனிதர்களின் பாவங்களை சுமந்து சுமந்து கடவுளும் கல்லாகிவிட்டார். மனித நேயத்துடன் இருந்த மருத்துவம் கூட மலிந்து விட்டது. மருத்துவர்களும் வியாபார வித்தகராகிவிட்டார்கள். மருத்துவர்களும் வியாபார வித்தகராகிவிட்டார்கள். காசு இருந்தால் கொலைகளும் கருணை கொலைகளாக ஆகிவிடுகிறது. வாதகம் செய்பவர்கள்தான் சட்டங்கள் சாதகமாக இருக்கிறது. நாடாளும் தலைவர்களும் ஆண்டையாகத்தான் இருக்கிறார்கள். அரிதாரம் பூசிக்கொண்டு அவதாரம் என சொல்லிக்கொண்டு அதிகார துஷ்பிரயோகம் செய்து கொண்டுதான் ஆட்சி நடத்துகிறார்கள். நந்தனை எரித்த நெருப்பு இன்னும் அணையவில்லை. குஜராத்தில் பெஸ்ட் பேக்கரியில் கேட்ட அலறல் சத்தம் இன்னும் ஆங்காங்கே ஒலித்து கொண்டிருக்கிறது. குஜராத்தில் பெஸ்ட் பேக்கரியில் கேட்ட அலறல் சத்தம் இன்னமும் ஆங்காங்கே ஒலித்து கொண்டிருக்கிறது. வன்முறையே வாடிக்கையாகி போன மணிப்பூரை பார்க்கும்போது வன்முறையே வாடிக்கையாகி போன மணிப்பூரை பார்க்கும்போது பண்பு பகுத்தறிவு பற்றி பேசுவது நாகரிகமாகுமா? பண்பு பகுத்தறிவு பற்றி பேசுவது நாகரிகமாகுமா? நவீனத்தில் நாகரிகம் நலிந்துவிட்டது. மனித மாண்புகள் மக்கிவிட்டது. நவீனத்தில் நாகரிகம் நலிந்துவிட்டது. மனித மாண்புகள் மக்கிவிட்டது. காடு மேடுகளில் திரிந்த மனிதன் கிடைப்பதை உண்டு வாழ்ந்தான். இன்று நாம் ஆங்காங்கே கிடைப்பதை வாங்கி உண்டு மகிழ்கிறோம். உருவங்களும் வடிவங்களும் தான் மாறியிருக்கின்றன. உள்ளங்கள் இன்னும் பண்படவில்லை. உருவங்களும் வடிவங்களும் தான் மாறியிருக்கின்றன. உள்ளங்கள் இன்னும் பண்படவில்லை. பண்டை காலத்தை நோக்கியே பயணப்படுகிறோமோ என்று அச்சம் எனக்கு. பண்டை காலத்தை நோக்கியே பயணப்படுகிறோமோ என்று அச்சம் எனக்கு. நன்றி. இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.